கலும்பாங் மைஸ்கியஸ் கல்லூரியில் அமைச்சர் குலசேகரன் தலைமையில் நடைபெற்ற தீபாவளி விருந்து உபசரிப்பு நிகழ்வில் வசதி குறைந்தவர்களுக்கு உதவித்தொகை பரிசு கூடைகள் வழங்கப்பட்டன. மனிதவள அமைச்சின் கீழ் செயல்படும் சொக்சோவின் ஏற்பாட்டில் தீபாவளி கொண்டாட்டம் கலும்பாங் மைஸ்கியஸ் கல்லூரியில் நடைபெற்றது. இந்த விருந்துடன் கூடிய தீபாவளி கொண்டாட்ட நிகழ்வில் உரையாற்றிய குலசேகரன் மலேசியாவில் நடத்தப்படும் முதல் தீபாவளி உபசரிப்பு இதுவென்று வர்ணித்தார். இந்த தீபாவளி விருந்து நிகழ்ச்சியில் சொக்சோ சந்தாதாரர்கள் சிலருக்கு உதவித்தொகை, தீபாவளி அன்பளிப்பு வழங்கப்பட்டது. மேலும் ஆதரவற்றவர்கள், தனித்து வாழும் தாய்மார்கள் ஆகியோருக்கும் உதவித்தொகை, தீபாவளி பரிசு கூடை வழங்கப்பட்டன. இந்நிகழ்வில் தன் துணைவியாருடன் கலந்து கொண்ட அமைச்சர் குலசேகரன் பிள்ளைகளுக்கு உதவித்தொகையை வழங்கி மகிழ்ந்தார். இந்நிகழ்வில் அமைச்சின் அதிகாரிகள், சொக்சோ அதிகாரிகள், மைஸ்கில்ஸ் மாணவர்கள் என்று நூற்றுக்கணக்கானவர்கள் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவ்வாண்டு மின்னல் எஃப்எம்மின் தீபாவளி சிறப்பு நிகழ்ச்சி அக்டோபர் 15ஆம் நாள் இரவு 7:30 மணிக்கு RTM அங்கசாபுரியில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு வருகை அளித்து அதிகாரப்பூர்வமாக நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் RTMின் ஒளிபரப்பு துணை தலைமை இயக்குனர் துவான் ஹாஜி ஹமில் சர்மன். இந்த வருடம் மாறுபட்ட விதமாக தீபாவளியை மேலும் அர்த்தமுள்ளதாக்கும் ஒரு அற்புதமான முயற்சியில் மின்னல் எஃப்எம் களம் இறங்கியுள்ளது. ஆம், இயற்கையை நேசிக்கும் வகையில் பசுமை தீபாவளி என்னும் கருப்பொருளில் கடமையுணர்வோடு கொண்டாடி மகிழ்கிறது மின்னல் எஃப்எம். இயற்கை நமக்கு கிடைத்த வரம், அதை போற்றுவது நம் கடமை. இயற்கையிடம் நாம் அனைவரும் நன்றி கடன் பட்டுள்ளோம். அந்த கடமை உணர்வோடு முதற்கட்டமாக நெகிழி பயன்பாட்டை குறைக்கும் முயற்சியில் நாடு தழுவிய அளவில் நேயர்களிடம் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய பைகள் வழங்கிடப்பட்டன என மின்னல் எஃப்எம்மின் நிர்வாகி சுமதி தெரிவித்தார். இந்த பசுமை தீபாவளி இயக்கத்தின் வழி பொருட்களை வாங்கும் பொழுது நெகிழி பைகளை பயன்படுத்துவதற்கு பதிலாக மீண்டும் பயன்படுத்தக்கூடிய பைகளை உபயோகப்படுத்துவது இயற்கைக்கு நாம் செய்யும் ஒரு கடமையாகும் என மேலும் அவர் சொன்னார். RTM எப்போதுமே மக்களின் தேவைக்கேற்ப சேவையாற்றி வரும். அந்த வகையில் காலத்துக்கு ஏற்ற நிகழ்ச்சிகளையும் தொழில்நுட்பத்தையும் சமூக ஊடகங்களையும் பயன்படுத்தி தீபாவளிக்கு நல்லதொரு சிந்தனையை விதைப்பதில் மின்னல் எஃப்எம்ஐ முனைப்பு காட்டி வருகிறது. சமூக ஊடகங்கள் வாயிலாக பசுமை தீபாவளி இயக்கத்தை நேரிடம் பரவச் செய்து இயற்கையை நேசிக்கும் எண்ணத்தை இளைய சமுதாயத்திற்கு தெரிவித்துள்ளது மின்னல் எஃப்எம். பசுமை தீபாவளி இயக்கம் சிறந்த விழிப்புணர்வு நேயர்களிடம் விதைத்திருப்பது பெருமையாக இருப்பதாக மின்னல் நிர்வாகி சுமதி குறிப்பிட்டார். அதே வேளையில் இந்நிகழ்ச்சியில் சன்பெங் தமிழ் பள்ளியைச் சேர்ந்த 20 மாணவர்களுக்கு மின்னல் எஃப்எம் சார்பில் தீபாவளி உடைகள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டன. இந்த 20 மாணவர்களும் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்கள் ஆவர். மின்னல் எஃப்எம் வானொலி சமூக கடப்பாட்டுடன் மாணவர்களுக்கு இந்த உதவியை செய்கிறது. இயற்கையை நேசிக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதுடன் வசதி குறைந்தவர்கள் தீபாவளியை மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவதாகவும் மின்னல் எஃப்எம் வழிவகுப்பதாக மின்னலின் நிர்வாகி சுமதி சொன்னார். இந்நிகழ்ச்சியில் ஊடக நண்பர்களை கௌரவித்ததோடு மேலும் கண்கவர் நடனங்களும் ஜோக்லின் விக்டரின் பாடலும் நிகழ்ச்சிக்கு மெருகூட்டியது. மின்னலின் தீபாவளி சிறப்பு நிகழ்ச்சிகள் குறித்தும் நிகழ்ச்சியில் பகிரப்பட்டது. மலேசியாவில் பெர்மிட் இல்லாமல் கூடுதல் நாட்கள் தங்கிவிட்டு தவறு என்றாலும் அபராதம் செலுத்தி சட்டப்படி தாயகம் திரும்ப நினைக்கும் எனக்கு இந்திய தூதரகம் உதவ வேண்டும் என்று தமிழ்நாடு பட்டுக்கோட்டையை சேர்ந்த சித்திரவேலு வயது 72 உருக்கமான வேண்டுகோள் விடுத்துள்ளார். எனக்கு உடல்நிலை சரியில்லை, நான் வயதானவன், என்னை திருப்பி அனுப்பி வைத்து விடுங்கள். கடைசி காலத்தில் குடும்பத்துடன் சேர்ந்து வாழ நினைக்கிறேன், எனக்கு உதவுங்கள் என்று இந்திய தூதரக அதிகாரிகளை கைகூப்பி கண்ணீரோடு வலியுறுத்தியுள்ளார் பெரியவர் சித்திரவேலு. ஐயா வணக்கம் ஐயா, நான் போலி ஏசன்னால மலேசியா ஏமாந்துட்டேன். பாஸ்போர்ட் முடிஞ்சதுனால பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு போய் எம்பசியில் போய் பாஸ்போர்ட்டு கேட்டேன். பாஸ்போர்ட்டு கொடுத்தாங்க. அதை கொண்டு ஏஜென்ட்கிட்ட கொடுத்து என்கிட்ட காசு வசதி இல்லாமல் வேலையும் இல்லாமல் இருந்தேன். ஊரில் கடன் வாங்கி பணம் அனுப்பி அந்த பணமெல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க எனக்கு அனுப்பி வைக்கல, ஏமாற்றிட்டாங்க. இப்போ திருப்பி பாஸ்போர்ட்டு எழுதி கொடுத்துருக்காங்க. திருப்பி பாஸ்போர்ட் இருந்தாக்கா போயிடலாம்னு போய் கேட்டேன். பயன் திறந்துருக்கிறதுனால கொடுக்க முடியாதுன்னு ரத்தா பேசிட்டாங்க. அப்புறம் ஐயாவை தொடர்பு கொண்டு ஐயா கமல்நாதன் ஐயா உலக மனிதர் இயக்க தலைவரை அவர் அணுகி அவர் எப்போ ஐயா என்னை எப்படியாவது ஊருக்கு அனுப்பிடுங்க ஐயான்னு நான் கெஞ்சி அழுதேன். அப்புறம் எங்கள் வீட்டிலேருந்து என் மனைவி பிள்ளையெல்லாம் அவங்களுக்கு கடிதம் எழுதி பேசி அனுப்பி எங்கள் கணவரை வயது சென்று போச்சு, எனக்கு 75 வயதுயா, என் கணவரை எப்படி அனுப்பிடணும்னு அவங்க முறையிட்டாங்க. அவங்க எனக்கு இது மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஐயா வணக்கம் ஐயா, நான் தப்பு செஞ்சதை ஒத்துக்கிறேன். எனக்கு ஊருக்கு போகிறதுக்கு ஒரு பாஸ்போர்ட் கொடுத்து என்னை அனுப்பி வச்சுருங்க ஐயா. பெரியவர் சித்திரவேலு தாயகம் திரும்ப இந்திய தூதரகம் உதவ வேண்டும் என்று மலேசிய உலக மனிதநேய அரசு சார்பற்ற இயக்கத்தின் தலைவர் பி. கமலநாதன் கோரிக்கை விடுத்துள்ளார்.
உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிக்கப்பட்டுள்ள சித்திரவேலு உடனடியாக தாயகம் திரும்ப வேண்டும். இரத்த அழுத்தம், நீரிழிவு ஆகிய நோய்களினால் பாதிக்கப்பட்ட சித்திரவேலு தாயகம் திரும்ப இந்திய தூதரகம் இதுவரை நடவடிக்கை மேற்கொள்ளாதது கவலையளிக்கிறது என்று தேசம் தொலைக்காட்சியிடம் கமலநாதன் சொன்னார். ஓகே, இந்த பிரச்சனை இந்திய அரசாங்கத்தோட பிரச்சனை. இந்திய அரசாங்கம் வந்து இப்போ இந்திய ஹைக்கமாக அவர் கை விட்டுருச்சுன்னு சொன்னால் வந்துட்டு இவர் எங்கே தான் போவார்? இந்த நாட்டில் அவர் போக முடியாது. அதனால் வந்து இந்திய ஹைக்கம் இந்த பிரச்சனையும் இந்த பிரதமர் மோடி இல்லைன்னா எஸ்என் மினிஸ்டர் ஜெய்சங்கர் வந்து அவங்களாம் வந்து இந்த பிரச்சனை வந்து ஒரு முடிவுக்கு எடுத்துகிட்டு வரணும். இவர் வந்து கூடி சீக்கிரத்தில் வந்து பார்த்து ஒரு நல்ல ஒரு தீர்வு காண வரேன்னு நினைக்கிறேன். கூடி சீக்கிரத்தில் கடந்த 8 நவம்பர் 2014 3300 வெள்ளி கட்டணம் செலுத்தி சுற்றுலா விசாவில் கோலாலம்பூர் வந்த சித்திரவேலு 45 வயதை தாண்டியதால் வேலை பெர்மிட் மறுக்கப்பட்டது. இந்நிலையில் ரோடு கூட்டுவது, குப்பை அள்ளுவது போன்ற கூலி வேலைகளை செய்து சாப்பிட்டு வந்த சித்திரவேலு உடல்நிலை காரணமாக பழைய கிள்ளான் சாலையில் உள்ள ஒரு ஆலயத்தில் வழங்கப்பட்ட உணவை உட்கொண்டு காலம் தள்ளினார். இந்தியாவைச் சேர்ந்த போலி ஏஜென்ட் ஒருவரிடம் தாயகம் திரும்ப 4200 வெள்ளி கொடுத்து ஏமாந்த நிலையில் தாயகம் திரும்ப முடியாமல் தவிழ்த்து வரும் நிலையில் கோலாலம்பூரில் உள்ள இந்திய தூதரக நடவடிக்கை மீது போலீஸ் புகார் செய்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. 4 வருஷம் முடிஞ்சு 5 வருஷம் ஆகுது. 5 வருஷம் 14 வந்தேன். 14 யார் போலி ஏஜென்ட்? யார் இந்த எப்படி ஏமாந்தீங்க நீங்கள்? நான் வந்து பாஸ்போர்ட் முடிஞ்சதுனால இந்திய ஹை கமிஷன் போய் பாஸ்போர்ட் எடுத்து ஒரு போலி ஏஜென்ட் வந்து என்னை அனுப்பிடுறேன்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்க பாஸ்போர்ட் கொடுத்து ஃபைன் கட்டி போச்சிருந்தாங்க. ஃபைன் கட்டினா 1 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு மேலே இருந்தால் ஜெயிலில் வச்சுருந்தாங்க. அதனால் எனக்கு பயமாக இந்த போலி ஏஜெண்ட்டை நம்பி அவன்கிட்ட ஊர்லேருந்து வட்டிக்கு பணம் வாங்கி அனுப்பி என்னை அனுப்பிடுறேன்னு சொல்லி அந்த பட்டுக்கோட்டை, செந்தில், ரபிக்கு, இளையாங்குடி இவங்கெல்லாம் என்னை ஏமாற்றி என் காசை வாங்கிக்கிட்டு என்னை அனுப்பி வைக்க மாட்டேங்கிட்டாங்க. திருப்பி நான் ஃபைன் திறந்ததுனால போய் பாஸ்போர்ட் கேட்டேன். உனக்கு இனிமேல் பாஸ்போர்ட் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஐயா அதனால் நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும். அதனால உங்களை பார்த்து நான் வந்து கெஞ்சுறேன். என் பிள்ளை எனக்கு வயது ஆயிடுச்சு, 72 ஆயிடுச்சு. இப்போ வந்து எனக்கு சுகர் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, கேஸ்டிக் இருக்குது. அதனால் எனக்கு பயமாக இருக்குது. மயக்கம் கொண்டு அடிக்குதுயா. எனக்கு யாரும் இப்போ ஒரு டெம்பிள் திருமந்தேஸ்வரில் மாரியம்மன் கோயிலில் தான் தங்கியிருக்கிறேன். வர்றவங்க எனக்கு உதவி செய்கிறாங்க, சாப்பாடு